சக்கரம் பாண்ட் பாதுகாப்பு முறையை அமைக்கும் பணி வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1958 அந்த டிஆர்டிஓ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1958. அடுத்து ஜல் சேவா அன்கலன் கிராம ஊராட்சிகள் மூலம் குடிநீர் சேவையின் தரத்தை மதிப்பீடு செய்யும் டிஜிட்டல் கருவி தான் வந்து ஜல் சேவா அன்கலன் அப்படின்றது. அடுத்து வந்து ஜல் சக்தி அமைச்சகம் தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. Jan 26 மதிப்பீட்டை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து Jan 1 2026 வந்து சில குறிப்பிட்ட சர்வதேச கடித போக்கு சேவையை வந்து இந்தியா போஸ்ட் வந்து நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் வந்து கொல்கத்தா டு குவாஹாட்டி இடையே வந்து நம்மளுக்கு போகுது. அந்த ரெண்டு இடையில தான் வந்து இந்த ரயில் சேவைக்கு இடையில தான் வந்து இந்த வந்தே பாரத் படுக்கை அதில் வந்து ரயிலில் வந்து படுக்கை வசதி வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்து அமிர்த் பாரத் ரயில்வே ஸ்கீம் வந்து 2023 வந்து நம்மளுக்கு ஃபெப்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து சூப்பர் ஆப் செயலி வந்து எதுக்கு அப்படின்னா ரயில்வே சேவைகளை வழங்கும் நாட்டின் முதல் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சேவை. அதாவது வந்து சூப்பர் பாரத் ரயில் செயலி வந்து ரயில்வே சேவைகளை வழங்கும். அந்த இதுக்காண்டி தான் அந்த ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவை வந்து அகமதாபாத் டு குஜராத்தில் இருக்கும். அடுத்து நியூயார்க் மேயர் வந்து யார் அப்படின்னா ஜோர்கான் மாண்டனி. இவர் வந்து ஒரு முஸ்லீம் இந்திய வம்சாவளி. நியூயார்க்கில் போய் நம்மளுக்கு மேயரானதுனால நம்ம இவர் வந்து பார்க்குறோம். அடுத்து 2025 வந்து 166 புலிகள் வந்து உயிரிழந்திருக்கு. இது வந்து 40% போன ஆண்டை விட 40% வந்து நம்மளுக்கு எவ்வளோ அதிகமாக. மத்திய பிரதேஷ் வந்து புலி மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2022 சென்சஸ் படி 3682 புலிகள் வந்து இருந்திருக்கு. புலிகள் கணக்கெடுப்பு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2008 தமிழ்நாட்டில் வந்து 266 புலிகளும் 2022 306 புலிகளும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம் வந்து சில விதிகள் Jan 1 முதல் அமல்படுத்துகிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா தேசிய விளையாட்டு வாரியம் தீர்ப்பாயம் தேர்தற்குழு. இது என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து Jan 1 சில விதிகளை வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு? தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டத்தின்படி தேசிய விளையாட்டு வாரியத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வந்து 1960 போட்டாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இந்தியா வங்கதேச கங்கை நீர் பங்கீட்டு ஒப்பந்தம் வந்து 1996 நடந்துச்சு. 1998 இந்தியா பாகிஸ்தான் வந்து அணுமின் உற்பத்தி நிலையங்கள் பட்டியலை பகிர்வுக்கான ஒப்பந்தம். ராம்நாத் கோயங்கா சாகித்ய சமான் இலக்கிய துறையில் சிறந்து வழங்குவோருக்கு வந்து கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் தலைமை நம்ம துணை குடியரசுத் தலைவர்